ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்த்தியான டேஸ்டியான டிஷ் தான் பார்க்க போகிறோம். பருப்பு சாதப்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதை செய்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 2 minutes போதும். இந்த பொடியை செஞ்சு வச்சுக்கிட்டா ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருக்கட்டும், ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறதா இருக்கட்டும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இதை ஒரு 1 month கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், மிளகு, எள்ளு, கருவேப்பிலை, பெருங்காயம். வாங்க இதை ஒவ்வொன்றா வறுத்து பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஒவ்வொன்றா போட்டு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது வறுத்து எடுத்தாச்சு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்து அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு போட்டுக்கிட்டோம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயம் 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயம் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பொன்னிறமாக வதக்கியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இது நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் சேர்க்கறதுக்கு வடித்து வச்சுருக்க ரைஸ் எடுத்துக்கலாம். ரைஸ் சேர்த்தியாச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பருப்பு பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், சுவையான பருப்பு பொடி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.